Hello everyone, நான் SB. So first of all உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸா வந்திருக்கீங்க. ஸோ வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு புது ஹோட்டலுக்கு கூட்டி போக போகிறேன். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். அதை பெட்டராக பண்ணணும்னு ஸ்கிப் பண்ணி ரொம்ப நாள் கேப் இருந்துருச்சு. அண்ட் இப்போ அதை ஃபைனலாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இறங்கிட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்துருங்க. ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல நாவலூர் பக்கத்தில் இருக்குது. அதுவும் ஏஜிஎஸ் தேட்டருக்கு பக்கத்துலேயே கோல் பார்பிக்யூ. அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன் வெக்கமா இல்லை. எக்ஸாக்ட் லொக்கேஷனும் மற்ற டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மெட்டன் குஸ்காவா அப்படியே உங்களை வெல்கம் பண்ணிட்டு அதோட என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்க பாருங்கயா, ரொம்பவுமே பார்க்க அப்படியே கிராண்டு லுக்கு செம்மையாக இருக்கும். அங்கே உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள எல்லாமே பயங்கரமாக இருந்தது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவுமே நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு அலாட் பண்ண இடத்த தேடி நாங்களும் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்க போகும்போது சுற்றி பார்த்தேன். சுற்றி இருக்க எல்லா இடமும் அப்படியே பார்க்க பயங்கரமாக வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்றது லாஸ்ட் ஃபைனல்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்த அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து என் ஃபேமிலியோடு தான் எல்லாருமே போயிருந்தேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே மொத்தமாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. போனோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு, அப்புறம் வந்து பிளேட்டு ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தாங்க. இதில் கூட கோல் பார்பிக்யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்களேன். அண்ட் அப்படியே அந்த ஜூஸ் எடுத்து குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு என் தம்பி சொல்லியிருந்தான். அப்புறம் பாட்டில் கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க பார்த்தேன். அப்புறம் மண்டையில் தட்டி வைடா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸை முடிச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகும்போது நமக்கு முன்னாடி பெரிய குழி இருந்தது. எதுக்கு அந்த குழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் அடுப்பு வைப்பாங்களாம். அதுக்கு மேலே சிக்கன், மட்டன், ப்ரான் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ நம்ம ரொம்பவுமே சூடாகவே அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதெல்லாம் எங்கள் அண்ணா தான் சொன்னார். அப்புறமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிளேட்டை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது என்ன டிஷ்னா? What is the dish? cheesy potato, cabin potato, sweet potato. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிட்டாங்க. இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னாங்க. அடுத்ததான் மட்டன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு வச்சாங்களே ஸ்வீட் பொட்டேட்டோ, அதோட சேர்த்து ஹனி சிக்கன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சர்வ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே அவங்களோட சிக்னேச்சர் டிஷ், அதாவது இந்த கோல் பார்பிக்யூவோட ஃபேமஸான டிஷ். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் என்னோட டுவல் கேமராவை நான் ஓப்பன் பண்ணேன். ஒரு பக்கம் நான் சாப்பிட்றது தெரியும், அண்ட் இன்னொரு பக்கம் பிளேட்டோட இது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் ட்ரை பண்ணியிருந்தேன். நான்வெஜ்ஜு எனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும், அண்ட் மட்டனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உண்மையிலே சாப்பிட போகும்போது செம்மையாக இருந்தது, நல்லா வெந்திருந்தது, அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கேமராவை பார்த்துட்டு ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். அண்ட் அடுத்ததான் வந்து இந்த பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதை சாப்பிட்றதுக்குள்ளேயே அடுத்து ஃப்ரை பொட்டேட்டோன்னு சொல்லி ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் நல்லா இருந்தது, ஃப்ரை பொட்டேட்டோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. வெளில அடுத்ததாக சீஸ் பொட்டேட்டோஸ் ட்ரை பண்ணுவோம். அந்த ஸ்பூனை வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன், எடுக்கவே முடியல. இப்படி பிச்சு எடுத்துகிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நமக்கான அடுப்பு முதல்ல செட் பண்ணிட்டாங்க. இந்த அடுப்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கறி, கொஞ்சம் ஹீட்டோடு அப்படியே இருக்கும். அதுக்கு மேலே தான் கொண்டாந்து சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே கொண்டாந்து அடுக்குவாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹனி சிக்கன் வந்துருச்சு. சொன்ன மாதிரி சிக்னேச்சர் டிஷ், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நான் ட்ரை பண்ணியிருந்தப்ப பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ஜூஸியாக. அப்படியே நீங்கள் எடுத்து அதை கடிச்சு இழுக்க போகும்போது அந்த 2 எலும்பு மட்டும் தனியாக வரும். அந்த கறி பீசஸ் மட்டுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு விங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ விங் பீசஸ் ரொம்பவே நல்லாவே வெந்திருந்தது. அதுக்கப்புறமா இதுக்குன்னு தனியாக மைனஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அன்லிமிட்டெட் மைனஸாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் அன்லிமிட்டெட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ மைனஸ் வேணாலும் வாங்கி, எவ்வளோ சிக்கன் வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். அன்லிமிட்டடாக தராங்க அப்படின்னு சொல்லி இதே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அடுத்த டிஷ்ஷஸ் உங்களால் ட்ரை பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாகவே நானும் எடுத்துக்கிட்டேன், நீங்களும் கொஞ்சம் லைட்டாகவே எடுத்துக்கோங்க. அண்டு உண்மையிலேயே இதோட டேஸ்ட் வேறு லெவல். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது கோல் பார்பிக்யூ போய் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஹனி சிக்கனோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க.
அண்ட் இது கூடவே வந்து நல்லா ஃப்ரை பண்ணால் கார்னும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கூட ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணுங்க. இங்கே கொடுக்குற காசுக்கு ஒத்தியாக நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் இங்கே இருக்க எல்லா ஐட்டத்தையுமே டேஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு லிமிட் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின் விளைவுகளை நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சொல்லு என்னாச்சு? முடியல. ஸோ பார்த்து எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுங்க. அண்ட் இப்போ நம்மளோட நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடிக்கிட்டாங்க. சிக்கன், மட்டன், ப்ரான், ஃபிஷ் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டாங்க. அண்ட் வெஜ்ஜில் காளான், பன்னீர், வாட்டர் மில்லனு, பைனாப்பிள் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்து டேபிளில் பார்த்தா நம்மளோட அதிகமாக வச்சுட்டாங்க. நம்ம தான் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நானும் சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எடுத்தால் கொஞ்சம் சூடாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அவசரப்பட்டு யாரும் எடுத்துடாதீங்க. இப்போ நான் எடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக புகை வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபிஷ்ஷும் எல்லாமே ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் வந்து இதில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. லைக் வேறு வேறு ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பையனை பாருங்களேன், இவனோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும் நம்மளை பார்த்து. என்ன முங்குறாயா? யார் பார்த்தா நமக்கு என்னங்க, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு எலும்பு கூட இல்லை, எல்லாத்தையுமே எடுத்து அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது யாரா? ஆனால் நீ வேறையாமா? அந்த பசங்க கூட பக்கத்துலேயே உட்காந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்க்க போகும்போது அவங்க சுற்றி பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபிஷ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ப்ரான். ஸோ ப்ரான் வந்து அங்கே நல்லாவே வந்துருந்தது. ரொம்ப நேரம் ஹீட்டில் இருந்ததுனால அங்கே கம்பி செம்ம ஹீட்டு. அதில் வந்து தெரியாமல் கைப்பட்டால் கூட கை வெந்துடும், அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்ட் ஒவ்வொரு பீசஸாக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதில் மசாலா வந்து உண்மையிலே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூட இங்கே நான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செமையாக இருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவே பொரிச்சு எடுத்துருந்தாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சாப்பிட்ணும் தான். பட் அடுத்த டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா, அதனால் அந்த 2 பீசஸோட மட்டும் நிப்பாட்டிட்டேன். சான்ஸே இல்லை. இப்போ சர்வ் பண்ண எல்லா ஃப்ரை ஐட்டம்ஸுமே வேறு லெவலில் இருந்தது. இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்கல்ல, இது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டது. இது மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். நம்ம எவ்வளோ சாப்பிட்டோன்னு தெரியணும்ல, அதுக்காக. அடுத்ததாக ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது தான் இந்த லைட்டை பார்த்தேன். ஸோ ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. சரி இங்கே ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். அடுத்த டிஷ்க்கு மூவ் ஆகிட்டேன். அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஒயிட் ரைஸு, கர்ட் ரைஸு, அப்புறம் இன்னும் நிறைய ரைஸ் ஐட்டம்ஸு, சூப்பு, குழம்பு நிறைய இருந்தது. ஸோ இங்கே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலான்னு பார்க்க போகும்போது ஆல்ரெடி பாதியை ஃபில் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். பிரியாணி, ஒயிட் ரைஸ், தயிர் சாதம் அண்ட் நூடுல்ஸ். இது வந்து ஒயிட் ஃப்ரைட் ரைஸு. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு, சூப், அட சாம்பார், காரக்குழம்பு கூட இருந்ததுங்க. இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் காட்டணும்டா, வயிறு வெடிச்சு செத்துருவடா. எடுத்து வச்ச பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சாம்பார், ஒயிட் ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே சாம்பார், காரக்குழம்பு ஓகே, ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் டேஸ்ட்டாக இல்லை, ஓகேவாக இருந்தது. அது அடுத்ததாக ஒயிட் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே உண்மையிலே பிரியாணி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ரொம்பலாம் டேஸ்ட் இல்லைங்க. இந்த ரைஸ் ஐட்டம்ஸில் அவ்வளோவா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது, பட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பீட்சாஸ். இது ரொம்பவுமே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே நீங்கள் கேட்குற பீட்சாஸ் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பீட்சாஸில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ண சொல்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தருவாங்க. அண்ட் ஐஸ்கிரீம்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் எவ்வளோ வேணால் போட்டு வாங்கிக்கலாம். கடைசியாக இங்கே தான் எனக்கு ஒரு ஆச்சரியமே, நம்ம ஒரு ஸ்பெஷலான தோசை, இட்லி, குழிப்பணியாரம் இதெல்லாம் கூட இங்கே கிடைக்குதுங்க. அது செம்மையாக இருந்தது. ஸோ ஆனியன் தோசை, பொடி தோசை, அதே மாதிரி ஆனியன் பணியாரம் எல்லாமே இருந்தது இங்கே. அதையும் கூட வாங்கி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்ததாக அதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது குலோப் ஜாமுன். குட்டி குட்டியாக ரவுண்டாக அழகாக இருந்தது, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரெண்டாவதாக ட்ரை பண்ணது இது என்னன்னு தெரியல, அதனால் இது வந்து எல்லோ டிஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே சாக்லேட் வேல்கனும் இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு அடுத்ததாக வந்து அங்கே இருக்க எல்லா ரெசிபீஸுமே ஒரு சின்ன வீடியோவை எடுத்துகிட்டு அண்ட் ப்ரௌனீஸும் இருந்தது. ப்ரௌனீஸை எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு டோனட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போயே பிளேட் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சா. ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஜிலேபியும் எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு பிளேட்டை ரெடி பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிளேட் எடுத்துட்டோம். அண்ட் அதில் ஃபுல்லாக வந்து கேக்கு, ஐஸ் கேக்ஸ் இருந்தது. ஐஸ் கேக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். சின்ன சின்ன பீசஸாக தான் இருந்தது. ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் என்ன டிஷ்ஷஸ்னே தெரில. என் தம்பி பரவாயில்ல நான் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்து வச்சுட்டேன். ட்ரை பண்ணுவோம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக இந்த பிளேட்டையும் ஃபில் பண்ணியாச்சு. அப்போ தான் என் தம்பி ஒரு பயங்கரமான விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. வந்து நம்ம கொடுக்குற காசை விட அதிகமாக சாப்பிடணும். கொடுக்குற காசை விட அதிகம் சாப்பிடணுமா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குமே இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு அந்த ஐடியா தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரௌனி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ப்ரௌனிஸ் நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் ட்ரை பண்ணேன். ஸோ டேஸ்ட் உண்மையிலே நல்லாவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த ஜிலேபியெல்லாம் தம்பி வச்சுருந்தோம். அவன்கிட்ட வாங்கிட்டு கூடுறான்னு சொல்லி ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணேன். சின்ன சின்னதாக ஊற்றிருந்தாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவல். அடுத்ததாக ஜிலேபி வந்து ரொம்பவுமே வந்து செம கிறிஸ்பியாக இருந்ததுங்க. உடச்சி அப்படியே கடிக்க போகும்போதே டக்குன்னு உடஞ்சி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்தது. ஜிலேபியும் கூட அங்கே வேறு லெவல் தான். அடுத்ததாக நம்ம எடுத்துகிட்டு வந்த எதுனே தெரியாத டிஷ்ஷஸ் ஒன்றுனா ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒன்று ஒயிட் கலரில் ட்ரை பண்ணியிருந்தேன். அது மேலே ரோஸ் கூட வச்சுருந்தாங்க. நான் குடிக்க போகும்போது எதுவுமே அவ்வளோவா டேஸ்ட் தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயே நல்லாவே இருந்தது. ரோஸும் அது மேலேயே இருந்ததா, அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் மாதிரி இருந்ததுங்க. அடுத்ததாக அந்த எல்லோ டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு பால்கோவாவில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி எல்லோ கலர் வச்சு செஞ்சுருப்பாங்க போல். ரொம்பவுமே நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து ஐஸ் கேக் பற்றி சொல்லணும்லாம் இல்லைங்க, எப்பயும் போல தான் நல்லா தான் இருக்குது. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நான் ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் அண்ட் ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்தது டோனட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுக்க போகும்போது என் தம்பி சூப்பு கூட வந்திருக்கணா அப்படின்னு சொல்லியிருந்தான். சூப்பு தானே குடிப்போம் அப்படின்னு சொல்லி உரமாக எடுத்து வச்சுட்டு டோனட் ட்ரை பண்ணேன். டோனட் இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து இதுவாகலை, நார்மலாக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பழசு எடுத்துகிட்டு வந்துட்டோமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நான் அடுத்தது ஒயிட்டாக இருந்ததில்ல அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்திருந்தேன். அது ரொம்ப க்ரீமி பேஸ்ட் மாதிரி இருந்தது. ஐஸ்கிரீமே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது. அவ்வளோவா இது என்ன டேஸ்ட்டுன்னே சொல்ல தெரியல. ஏன்னா எந்த டிஷ்ஷுமே எனக்கு ஞாபகமே வரல அது சாப்பிட போகும்போது. பட் சாப்பிட போகும்போது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருந்ததா. ஓகே டோனட்டோட டேஸ்ட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதை கையில் எடுத்து சாப்பிட போகும்போது சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்களா. எனக்கும் சரி ஓகே விடு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு தடவை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதை உரமாக வச்சுட்டேன். நல்லா இருக்குங்க அது. இங்கே சாப்பிட்ற நிறைய சாப்பாட்டுக்கு பேர் தான் தெரியல, பட் ஆனால் ஒவ்வொன்றுமே ரொம்பவுமே நல்லா இருக்குது. இப்போ வந்து சாக்லேட்டில் எடுத்து இன்னொரு க்ரீமை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்ன ஒரு சின்ன ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. அண்ட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சூப் ஆறிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப் எடுத்து குடிக்கலான்னு குடித்தேன். சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கடைசியில் பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தக்காளி சூப்புங்க. எனக்கு தக்காளியில் செய்கிற எந்த ஐட்டமே அவ்வளோ பிடிக்காது. ஸோ என்னையவே ஏமாற்றி தக்காளி சூப்பை கொடுத்துட்டாங்க. அதுவே தெரியாமல் நான் 2-3 தடவை குடித்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அது வந்து ஒரு தக்காளி சூப்பு அப்படின்னு சொல்லி. அப்புறமா இதை என் தம்பிகிட்ட கொடுத்து 10 பேத்துக்கு தள்ளி அந்த சைடில் வச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் ஆல் ஓவராக எல்லாத்தையுமே முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் பானிபூரி இருக்கிறதையும் பார்த்தேன். ஆஹா இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் ட்ரை பண்ணலான்ட்டு போனேன். ஒரு பானிபூரிக்கு என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு தெரியுமா? அதை பார்த்துக்கோங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. சரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டோமே இதையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். என்னன்னு தெரில, நிறைய சாப்பிட்டதுனால இதை சுத்தமாகவே சாப்பிடவே முடியல. ஜஸ்ட் ஒரு 5 மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. அண்ட் ஒவ்வொரு பானிபூரியும் வந்து உள்ளே ஒவ்வொன்றும் வச்சு கொடுத்தாங்க. ஆனியன் தக்காளி அப்படி இப்படின்னு ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போயே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். சரி பானிபூரியை சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டலான்னு சொல்லி காமிக்கிறதுக்காக கேமரா எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்பவுமே ஃபேமஸ். இப்போ இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துக்கு வரது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே தவிர நீங்கள் நல்லாவும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நிறைய சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அதுதான் கஷ்டம். ஏன்னா நீங்கள் இதோட ஃபுல் அமௌண்ட் வந்து 800 rupees per head. ஆனால் நாங்கள் வந்து சாப்பிட்டது அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். பட் ஆனால் இங்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் போயிருந்தப்போ எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பாருங்களேன். ஸோ நீங்கள் உட்காந்துருக்க இடமும் சரி, அங்கே சுற்றி இருக்க ஆம்பியன்ஸ், ஹோட்டலோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேறு லெவல், உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருக்க போகும்போது எங்கள் தம்பி வந்து புதுசாக பிறந்தோன்னா எங்கள் தம்பிக்கு வந்து ஒரு கேக் வேறு கட் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே போகிறப்ப தான் இங்கே ஒரு விஷயம் பார்த்தோம். எல்லார் வழியுமே புகை வந்துகிட்டே இருந்தது. என்னடா புகை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்க போகும்போது தான் ஸ்மோக் பிஸ்கட் இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிஸ்கட் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ செம்மையாக இருந்தது. அது அவ்வளோ ஃப்ரீஸில் இருந்தது. போட்டோன்னே எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்களேன். இதை நான், எங்கள் அண்ணன், என் தம்பி எல்லாருமே வரிசையாக ஓவராலாக ட்ரை பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அதோடைய இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே -டிகிரியில் தான் வச்சுருப்பாங்களா ஒரு சிலிண்டருக்குள்ளே. ஸோ அதை எடுத்து நம்ம வாயில் வைக்க போகும்போது நாக்கில் மொத்தத்துலேன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம சாப்பிடவும் முடியாது. இந்த மாதிரி வாயில் வச்சுருக்கும் போது புஷ்னு போக வரும். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அங்கே தான் நானும் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். உன்னால் முடியவே முடியல. வாயில் வச்சு எவ்வளோ மேனேஜ் பண்ணி பார்த்தேன். பட் இது அதில் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் புகை வைக்கணும் முடியுது. அதுக்கு மேலே உங்களால் சத்தியமாக முடியாது. நீங்களே மின்னு சாப்பிட்ருவீங்க, இல்லைனா வாயிலேருந்து வெளியே எடுத்துருவீங்க. அந்தளவுக்கு இருந்தது. அப்படியே இந்த புகை வர்றதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டால் அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியே வர போகும்போது நான் பயங்கரமாக நடந்து வரேன் தானே எல்லாருமே நினைக்கிறீங்க. சுத்தமாக முடியலைங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு குனியவும் முடியல, நிமிரவும் முடியல. அப்படியே ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நிறைய சாப்பிட்டதுனால ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக அப்படியே நடந்துகிட்டே போயிட்டு இருந்தேன். நடந்தால் கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹெட்டுக்கு 800 rupees. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நீங்கள் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ வெளியில் போகணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 800 ஒரு ஆளோட பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே சாப்பிட்லனாலும் இந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிட்றதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கோல் பார்பிக்யூலேயே வேறு இடத்துல இருக்குது. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் எப்படி ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாராவது நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாராவது போகணுன்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார்